அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் வந்து ராஜமுருகன் இயக்கத்தில் சசிகுமார், சைத்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய மை லார்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சமீப காலமாக சசிகுமாருடைய படங்கள் வருது அப்படின்னாலே அது கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு இருக்கும், ஒரு நாட்டுப்பற்று இருக்கும், ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம நம்பி படம் பார்க்க போயிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இடம் பிடித்தது தான் இந்த மை லார்ட். நம்ம ஒரு 6 மாத காலமாக ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக செல்லக்கூடிய ஏழை மக்களிடம் கிட்னியை திருடி பல லட்சங்களுக்கும் சில கோடிகளுக்கும் விற்பனை செய்கிறார்கள், இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குது அப்படின்ற மாதிரி பல செய்தியை நம்ம கேட்டுப்பட்டிருக்கோம். இதை வந்து யாருமே வந்து ஒரு படமாக எடுக்கவோ இல்லை ஒரு நியூஸாக போடவோ தயங்கக்கூடிய இந்த வேளையில் அரசு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய கிட்னி திருட்டை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் ராஜமுருகன். அதே மாதிரி ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கிட்னி தேவைப்படுது. அதை ஏழை பாலைகளிடம் எப்படியெல்லாம் சீட்டிங் பண்ணி எடுப்பாங்க, திருடுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன பொய்யெல்லாம் வாக்குறுதியாக கொடுப்பாங்க அப்படின்றலாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. சசிகுமார் வந்து ஒரு ஏழை, அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாக போகும்போது அரசு மருத்துவமனையை கூட்டு போகிறாரு. அங்கே இலவசமாக கிடைக்கக்கூடிய ரத்தம் வந்து பணம் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவரே சொல்கிறாரு. இவர் எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசு மருத்துவரே ஒரு புரோக்கரை ரெஃபர் பண்ணுறாரு. நான் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே போய் வட்டிக்கு பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரோக்கரை அரேஞ்ச் பண்ணி அனுப்பும்போது அவர்கிட்ட போய் ஃபைனான்ஸ்கிட்ட போயிட்டு ஒரு பணம் கேட்குறாரு. ஒரு 30,000 பணம் வேணும்னு கேட்கும்போது அவர் செக்கு, பாண்டு பேப்பர் இந்த மாதிரி எதுவுமே வாங்காமல் சசிகுமாரோட பிளட் குரூப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்தா உனக்கு பணம், ஆனால் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு கராராக சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவரால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் வயிற்று வலியால் துடிக்கக்கூடிய அவருடைய மனைவியை அட்மிட் செய்து வயிற்று வலிக்கு ஆப்ரேஷன் செய்கிறேன் அப்படின்ற பேரில் கிட்னியை திருடி மற்றவர்களுக்கு சில கோடிகளை விற்கக்கூடிய சுயநல டாக்டர்கள் அதை வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு ரொம்ப அழகாக இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு இந்த பணத்தை இவரால் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இவருடைய ரேஷன் கார்டை மட்டும் அபகரித்து வச்சுக்கிட்டு இவர் இறந்து விட்டதாக, ஒரு தீ விபத்தில் இறந்து விட்டதாக உயிரோடு இருக்கும்போதே இவருடைய பெயரில் அந்த நிவாரணம் கொடுப்பாங்கல்ல, அந்த நிவாரணத்தை வாங்கி கொண்டு அந்த ஃபைனான்சியர் செய்கிற அட்டகாசங்களும் உண்மையிலே நம்ம இதை பார்க்கும் பொழுது அரசு மருத்துவமனைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க கூட இனிமேல் செத்தாலும் பரவாயில்ல அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். அவ்வளோ ஒரு அநியாயம் அங்கே நடக்குது. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களே பல இடங்களுக்கு ரெஃபர் பண்ணி, அதாவது தனியார் மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மருத்துவமனையாக இருக்குது. இதுக்காகவே பல பேர் வந்து தனியாக கிளினிக் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் வெளிச்சம் போட்டு ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி கதையை படமாக்குறதுக்கும் இந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கிறதுக்கும் ஒரு தனி தைரியம் வேணும். ஆனால் அதில் வந்து சசிகுமார் பிரமாதமான நடிப்பை கொடுத்து தான் ஒரு சிறந்த நடிகன் என்பதை மற்றும் ஒரு முறை பதிய வைத்திருக்கிறார். அவருடைய அழுக்கு சட்டை, எண்ணெய் வடியும் முகம், தொங்கி போன அந்த கூன் விழுந்த உடம்பு மாதிரி ஒரு சுபாவம், இந்த மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு கதை தான் முக்கியம், மக்கள் இதன் மூலமாக பல விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள் என்றால் நான் இந்த கதையில் நடிக்கிறேன் என்று சொல்லி ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த சசிகுமார் ரொம்பவும் நொந்து நூலாகி வயசான கெட்டப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எப்போவுமே ஒரு கண்டங்கரையில் காவால் விழுந்து எஞ்ச மாதிரி மண்ணில் புரண்டு எழுந்து வர்ற மாதிரி உள்ள கேரக்டர் கூட ஏற்று நடித்து பல இடங்களில் அவருடைய நடிப்பு வந்து கைதட்டல் வாங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு நடிப்பை சசிகுமார் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவருக்கு ஜோடியாக நடித்த சைத்ரா, இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே 3 PHK அப்படின்ற படத்தில் வந்து சித்தார்த்துக்கு ஜோடியாக நடித்தாங்க. அந்த பொண்ணு அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் இவங்களுக்கு நடிப்புக்கு சரியான தீனி கிடைக்கல. ஆனால் இந்த படத்தில் சசிகுமாரை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு ஒரு திறமையான நடிப்பை கொடுத்து மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு கன்னட நாயகி, தமிழ் பொண்ணு மாதிரி அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. கோயில்பட்டியில் நடக்கக்கூடிய சம்பவத்தை படமாக்கியிருக்காங்க. கோயில்பட்டி அப்படின்னாலே தீப்பெட்டி தொழிற்சாலை தான். அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யும் பெண்ணாக இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த கோயில்பட்டி பெண்ணாகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்க அப்பா இறந்துருவார். தன்னுடைய உடம்பில் எங்கள் அப்பாவின் ஆவி வந்து இறங்கி விட்டது என்று சாமியை ஆடிக்கொண்டு கையில் ஒரு பிடியை புகைத்து கொண்டு அவர்கள் பேசும் வசனமும் அந்த நளினமும் அந்த உடல் அசைவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சசிகுமாருக்கு தெரியாமலே சசிகுமார் மீது இவர் வைத்திருக்கும் காதலை ஜன்னலோரமாக மறைந்து நின்று பார்ப்பதும் அவரை சைட் அடிப்பதும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ண எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. படத்தின் முதல் பாதி பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை கொடுத்தவர் தான் இயக்குனர். ஒரு சிறந்த படத்தில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு அடுத்த சீன் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இடைவேளையில் வெளியே போய் உள்ளே வரும் பொழுது
இரண்டாம் பாதியின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சிறு சிறு சொதப்பல்களோடு படத்தை முடித்திருந்தார். காமெடி என்ற பெயரில் சில சீன்களை தேவையில்லாமல் வைத்ததன் மூலமாக இந்த படம் சில தொய்வை சந்திக்கிறது. பட் இருந்தாலும் கொடுத்த பணத்துக்கு வீண் போகாமல் ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்தோம் என்ற அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருடைய நடிப்பும் இயக்குனருடைய வேலைகளும் மியூசிக் ஜான்ரோடன் பண்ணியிருந்தார். அவருடைய சமீப கால படங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மியூசிக் வந்து தனித்துவமாக இருக்கும். ஜான்ரோட மியூசிக் இருக்கு அப்படின்னாலே படம் நல்லா இருக்கும் அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய படங்கள் வரிசையாக வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மியூசிக் நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எடிட்டிங்லாம் படத்தில் சிறப்பாக இருந்துச்சு. எல்லாருடைய சின்ன சின்ன கேரக்டர் பண்ண எல்லாருடைய நடிப்புமே நல்லா இருந்துச்சு. யாரையுமே குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக நடிப்பை கொடுத்துருந்தாங்க. இரண்டாம் பாதியில் கொஞ்சம் கவனமாக கதையை கையாண்டு வந்தால் இது ஒரு தரமான படம் எப்படி அப்படின்னு சொல்லி உலகமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலும் சசிகுமாரின் உழைப்பிற்காகவும் அவருக்கு இணையாக ரொம்ப அழகாக அருமையாக நடித்த சைத்ராவின் நடிப்பிற்காகவும் இன்னும் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேரின் நடிப்பிற்காகவும் இந்த படத்தை ஒரு முறை தவறாமல் நம்ம தியேட்டரில் வாட்ச் பண்ணலாம். கொடுத்த படத்துக்கு வீண் போகாது. ஆனால் இந்த படம் இந்த வெள்ளிக்கிழமை வெளியாகும் பொழுது இதனோடு சேர்ந்து 13 படங்கள் வெளியானதால் இந்த படம் எந்த தியேட்டரில் ஓடுது, எந்த காட்சி போட்டிருக்காங்க அப்படின்னே தெரியாமல் போச்சு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பல ரீரிலீஸ் படங்களால் புதிதாக வரக்கூடிய பல சிறிய படங்கள் அழிவை நோக்கி செல்கிறது. ஆனால் ரீரிலீஸ் செய்யக்கூடிய நீங்கள் வந்து ஆல்ரெடி வெளியிட்டு சம்பாதிச்சிட்டீங்க, பட் இவங்க இப்போ தான் வராங்க. பல கோடிகளை வெளியே கடனாக வாங்கி பணத்தை போட்டுட்டு வட்டியை போட்டு வட்டி கட்ட முடியாமல் இப்போ தான் வராங்க. இவர்கள் நொந்து நூலாகி இனிமேல் நம்ம படமே எடுக்கக்கூடாது என்ற மனநிலைக்கு தள்ளாமல் தயவு செய்து தயாரிப்பாளர்கள் உங்களுடைய ரீரிலீஸ் படங்களை வெளியிடும் போது கொஞ்சம் கவனமாக தேதியை மாற்றி அறிவித்து நிறைய படங்கள் வருகிறது என்றால் அந்த படத்திற்கு வழி விட்டு உங்கள் படத்தை மெதுவாக வெளியிடுமாறும் அல்லது மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தேர்வு செய்து அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாருமே அவசியம் இந்த படத்தை பார்க்கணும். கேட்டால் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் சரிங்களா. சமூக விழிப்புணர்வு அப்படின்றது வந்து இன்னைக்கு பல பேருக்கு கிடையாது. ஆனால் இந்த படத்தை பார்த்தோம்னா நமக்கு பல விஷயங்கள் இந்த படத்தின் மூலமாக புரிய வரும். இந்த படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சசிகுமாருக்கும் அவருக்கு இணையாக நடித்த சைத்ராவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையாக இசையமைத்த சான்றோடர் அவர்களுக்கும் திறமையாக இயக்கக்கூடிய ராஜமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பணிபுரிந்த அத்தனை கலைஞர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது ஒரு முறை தியேட்டரில் வாட்ச் பண்ணக்கூடிய மூவி தான். கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.